என் உள்ளத்தின் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 94:19. நம்முடைய இருதயங்களில் விசாரம் பெருகுகிற போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஆறுதலை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு நமக்கும் நம்முடைய ஆத்துமாவுக்கும் தேவன் ஆறுதலை கட்டளையிடுவார். அவருடைய ஆறுதல் நம்முடைய ஆத்துமாவை தேற்றும். இன்றைக்கும் இருதயத்தில் விசாரத்தோடு நான் உட்கார்ந்துட்டுருக்கிறேன், மனக்கவலையோடு இருக்கிறேன். சோதரம், இந்த பிரச்சனையை எப்படி நான் மேற்கொள்ளுவது என்கிற சிந்தனையோடும் ஆலோசனையோடும் கூட இருக்கிறேன், கவலையோடு கூட இருக்கிறேன். என் இருதயம் மிகுந்த மன கிளேசத்தோடு கூட நெருக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வசனம் உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நில்லுங்க, அங்கே இருந்து உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு ஆறுதலை கட்டளையிடுவார். உங்கள் ஆத்துமாக்கள் தேற்றப்படும். நிச்சயமாகவே நான் இப்படிப்பட்டதான ஒரு விசாரங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அனுபவத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை, இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பாருங்கள். முழு உலகத்தின் ரட்சிப்புக்காக இந்த பூமியில் கடந்து வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு ஆறுதலை கட்டளையிடுகிற தெய்வமாக இருக்கிறார். உங்கள் ஆத்துமா தோய்ந்து போய் இருக்கிற அனுபவத்திலிருந்து அது தேற்றப்படும். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் படைத்த எங்கள் ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, மகத்துவம் உள்ள தெய்வமே, வல்லமையுள்ள ராஜாவே, எங்கள் ஆத்துமாக்களை தேற்றுகிறவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த காலவேளை நாங்கள் ஒரு மனதோடு கூட கடந்து வருகிறோம். ஆண்டவரே, உள்ளத்தின் விசாரங்களின் நிமித்தமாய் ஆண்டவரை வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். கர்த்தாவே, நீர் வசனத்தை அனுப்பி ஆறுதலை கட்டளையிடுகிற தெய்வம். எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிமிஷம் கர்த்தர் ஆறுதலை கட்டளையிடுங்கப்பா. எங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு ஆறுதலை தேவன் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை தேற்றுகிற தெய்வம் அல்லவோ, தம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றும்படி ஜெபிக்கிறேன். தெய்வத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்திலேயே ஆண்டவரே, இவர்கள் எந்த காரியத்தை குறித்து விசாரப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அதில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். இவர்கள் கவலைப்படுகிற காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆண்டவரே, இவர்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் நீர் உன்னிப்பாய் கவனியும். இவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அற்புதம் இந்த காலவேளை நடப்பதற்காய் நன்றி. பரலோகம் மகிமைப்படட்டும். தெய்வத்துடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென்.